அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடைய பேச ஆரோக்கியத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 9/3/2026 மற்றும் ஒரு திங்கள் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக. இனி இணைய வருவது ஆன்மீக பாரந்தோப்படு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களை அவர்கள். அதனைத் தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம், பொறிச்சொல் மற்றும் தினக்கவி இடம்பெற்று அறிவு களஞ்சியம். அதனைத் தொடர்ந்து உடனடியாக வருகின்றது உன்னதர்கள் தினம். நேற்று உலக மகளிர் தினம் 8ஆம் தேதி. அதனை ஒட்டிய தலைப்போடு என்று சிவதர்சனி ராகன் அவர்கள் வர காத்திருக்கின்றார்கள். நாங்கள் அந்த நேரம் இணைந்து பேசிக்கொள்ளலாம். ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களை அவர்கள். வணக்கம், பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாவளரால் நோக்குண்டாம் மேலுடங்கால் கொண்டு துப்பால் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி நடாமோன் உங்களுக்கும் இனி வந்து பங்கு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி 25 இன்றைக்கு வந்து சஷ்டி, அதுக்கு பிறகு சப்தமி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளா அமைஞ்சிருக்கு. அதுலேயும் இந்த மாசி மாசம் முடிஞ்ச உடனே வருகிறது பங்குனி மாசம். நிறைய கல்யாணங்கள் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க பேசுவோம் வாங்கோ. கல்யாணங்கள், பிறகு சித்திரை, பிறகு இனியங்கால அப்படியே தேர் திருவிழாக்கள் இப்படியே மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் வரும் மாதங்கள் சிறப்பு. ஆகவே நாங்கள் 600 நான் நினைக்கின்றேன் 18ஓடு இணைந்திருக்கின்றோம். பார்க்கிறேன் 618 ஐயா மாதிரி நானும் இப்ப கலண்டரை வைக்க பழகிட்டேன். கிளிக்காமல் ஐயா அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு எதுவுமே அந்த பேப்பர்ல நாங்க ஒரு பேப்பரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா, நாங்க அதிலேயே வச்சு விட்டு ஒரு அவசரத்துக்கு அதே தேடுவோம். இந்த வாரம் எப்படி இருந்து, போன வாரம் எப்படி இருந்தது. 618 ஐயா என்று. ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம். இதுல தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சென்ற வாரம் சர்மா வந்து நிறைய கேள்விகளை கேட்டுட்டு போயிட்டா, எல்லாருக்கும் பதில் அளித்தோம். வாரம் தெரியல, சில வேலை தான். என்னென்றால் உடல்நிலை சரி என்ற மாதிரி அன்றை சொன்னார். ஆனால் தெரியவில்லை, சில வேளைகளில் வருவார். இனி உறவுகளும் உங்கள் பக்கம் கேள்விகள் இருப்பின் இணைந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். இணைந்திருப்பது ஆன்மீக பாலத்தோடு. நேற்று உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேர் திருவிழா வந்து நேற்று முடிஞ்சிருக்கு. தேர் திருவிழா ஐயா? இந்தியா கிரிக்கெட். ஓ ஓ நேற்று நல்லபடியா இதாகிருக்கு. பெரிய கொண்டாட்டம். 2 மணி மட்டும் பார்த்தேன். நல்லா இருந்தது. மனசுக்கு ஒரு சந்தோஷம். யாராலும் சாதனைகள் செய்ய வேண்டும். சாதனைகள் கஷ்டப்பட்டு செய்கிறார்கள் தானே, சும்மா இருந்து கொண்டு இல்ல தானே. அதுதான் வேணும். இப்ப நீங்க படம் போட்டீங்க, பின்னது தாமரை பூவும் தாமரை மணியும் போட்டிருக்கீங்க. அப்படியா ஐயா? நானே கவனிக்கல ஐயா. வித்து, அதாவது அது வந்து தாமரை மணி. அம்மா தாமரை மணி இந்த இப்ப உள்ள நவரத்ன கற்களை விட நல்லா இருக்கும். இதானே அது ருத்ராட்சத்தை விட இது பச்சையா இருக்கும்போது சாம்பார் வச்சு பருப்பு கறியெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சும்மா எடுத்து சாப்பிடுவாரு, நான் பாத்துருக்கிறேன். சாப்பிடுறது காஞ்சி போனா இதுக்கு வந்து தாமரை மணி. தாமரை மணி மணியான தாமரை திரியும் செய்யறவர்கள் திரியும் செய்வாங்க. மாலையை போட்டுக் கொள்வாங்க. திரி எதுல இருந்து செய்யறது ஐயா? திரி வந்து இந்த தாமரை தண்டுல இருந்து செய்யற. ஓகே. இது தாமரை மணிய வந்து இப்ப காலத்துல எல்லாரும் ஒவ்வொரு கலர்ல மாறிட்டாங்க. ஆனாலும் இப்பவும் வேதக்காரர்களுடைய ஃபாதர் இருக்கார் தானே, பெரியவர். அவர் கழுத்துல போட்டிருக்கிற மாலையை பாத்தீங்கன்னா தாமரை மணி தான் போட்டிருப்பாரு. ஏன்னா இதுக்கு வந்து இந்த ஆகர்ஷண பவர் இருக்கு. இந்த நீங்கள் மொத்த மணியில ஜெபிக்கிறது 50% இது ஒரு 1000
வோல்டேஜை ஏற்றிக் கொள்ளும். ஓகே. தாமரமணி ரொம்ப விசேஷமானது. இந்தியாவில விற்கிறாங்க, சீப்பா இருக்கு. ஆனாலும் அதை அறிந்தவர்கள் மாலையாக கட்டி தங்க முலாம் கவர் எல்லாம் வச்சு கட்டி போட்டுக் கொள்றாங்க. தாமரமணி ரொம்ப விசேஷம். அதே நேரத்தில் இந்த தாமரமணி எடுத்து இந்த ஹைதராபாத் அந்த பக்கத்துல வந்தோம்னா சட்டியில போட்டு வறுத்து நாங்கள் அந்த சோளத்தை எப்படி பொங்க வைக்கிற எடுக்கிறோம் தானே, சோளம் அது மாதிரி இதையும் சாப்பிடுவார். ஆயுர்வேதம். ஓமா, ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால ஏன் இப்போ அந்த தாமரை திரியை அது ஏற்றுவது கடினமாக இருக்குமா ஐயா? அது அந்த இப்படி தான் இருக்குமா? அதை ஏன் அதை அப்படி செய்திருக்கிறாரு ரவுண்ட் வடிவத்தில்? அதை நாங்க வெட்டணும், கத்திரியால வெட்டிட்டு உருட்டணும். உருட்டணும். அப்படி போட்டு உருட்டி வைக்க உடர் வராததுதான் தாமரை நூல்ல வரும். அதுதான் விசேஷம். அதுல ஏனே அப்படி பூ வடிவத்தில் வச்சிருக்கிறார்கள் அதை? அவங்க கையில சுத்த வசதியமா இப்படி எடுத்து இப்படி சுத்தி 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 போட்டுருவோம். ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். இல்ல அது அந்த இது மாதிரி ஐயா, அந்த ரவுண்டா இருக்கும். அதை எடுத்து இதன்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். இந்த கத்திரிக்கோளை உள்ளுக்கு விட்டு வெட்டினீங்கன்னா 2000. ஓகே ஓகே. அதாவது இது கையில அவங்க இந்த தாமரை நூல் வாரத வேற எதிலும் சுத்த முடியாத 4 விரலை வச்சு இப்படி சுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்புறம் எடுத்துட்டு அப்படியே போட்டுருவாங்க. அது சுருண்டு காஞ்சி ரவுண்ட் ஆயிடும். சரி சரி. ஓகே. தாமரை நூல், தாமரை நல்லா இருக்கு, வடிவா இருக்கு. ஆனா வெளிச்ச ரோஸ் கலரும் இல்லை, வெள்ளை கலரும் இல்லைன்னு நல்லா விளைஞ்சி அப்படியே பூத்து தொங்குற மாதிரி போட்டிருக்கீங்க. பக்கத்துலயும் அந்த தாமரை மணியுடைய தண்டத்தையும் போட்டிருக்கீங்க. அது ஒரு சிறப்பு. நல்லா இருக்கு. தேங்க்யூ ஐயா. நன்றி நன்றி. இது கலையை ரசிக்கணும். ரசிக்கணும், உண்மைதான். இருக்க கூடாது. நான் தொடர்ந்து பேசுவோம், வாங்குவோம். இப்ப இனி இந்த மாசத்துல திருவிழாக்கள் எல்லாம் முடிஞ்சு இப்ப நல்லபடியாக இனிமடி தொழில் வளங்கள் எல்லாம் செய்ய வேணும். சனியும் மாறிவிட்டார் 6ஆம் தேதி ராத்திரி. இனி சனியுடைய தாக்கங்கள், செவ்வாயுடைய தாக்கங்கள் இந்த உலகத்துல சண்டை சச்சரவுகளை நிப்பாட்டக்கூடிய பலன்கள் வந்து கொண்டிருக்குமா? அப்படியா ஐயா? கொஞ்சம் இருக்கு. அதாவது இந்த மாசம் முடிய வேணும், நேரம் எடுக்குமா? இந்த மாசம்னா இன்னொரு 10 நாள், 16ஆம் தேதிக்கு பிறகு பங்குனி மாசம் பிறகு 16ஆம் தேதி தான் இந்த காரடையார் நோன்பு சொல்றது. பிராமணாக்கள் வீட்டுல காரடை அம்மனை நினைத்து சத்யவான், சாவித்திரி இவங்கள கதையெல்லாம் படிச்சு அந்த நூலை கட்டி கொள்வாங்க. அதுக்கு கொஞ்சம் இனிப்பு அடை மாதிரி செய்து கொஞ்சம் காரக்கடை வச்சு ரெண்டு அடைகள் இந்த தோசை சொல்ற மாதிரி பிசைஞ்சு அடைய செய்து சத்யவான் சாவித்திரிய பூஜை பண்ணி அம்பாள் கழுத்திலேயோ படத்திலேயோ ஒரு மஞ்சள் நூலை போட்டு கழுத்துல கட்டி கொள்வாங்க. ஏன்னா கணவன் தீர்காயுஷா இருக்க வேண்டும். கணவன் நல்லா இருந்தா தான் இவ்வளவு நல்லா இருக்கலாம். அதுக்காக சத்யவான் சாவித்திரிய பூஜை பண்ணி காவலையார் நோன்பு சொல்லி இந்த நோன்பை நான் கட்டி கொள்றேன், என்ற கணவன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமாக இருக்க வேண்டும் சொல்லி பிரார்த்தனை செய்வதுதான். இந்த 14ஆம் தேதி இந்த கலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க காவலையார் நோன்பு 14ஆம் தேதி. ஆமா, மீனராசிக்குள்ளே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறது. காரடையார் நோன்பு அது மாலை 7:32 தான் இந்த மீன ராசிக்குள்ள சூரிய பகவான் போகிறார். அந்த நேரத்துல ஒரு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு ஏதாவது ஒரு மஞ்சள் நூலை ஜெபிச்சு சாவித்திரியில பேர் காயத்ரி, சாவித்திரி, சரஸ்வதி. சாவித்திரி என்பவளுடைய அந்த விரதத்தின் மகிமையாலே கணவனை மீட்டெடுத்தவள். என்ன சத்யவானுக்கு 1000 தோஷங்கள் இருந்தாலும் அவனுடைய உயிரை யமனிடத்தில இருந்து காப்பாற்றினதுனாக அந்த தினத்தை கொண்டாடுவதனாலே அந்த சத்யவான் சாவித்திரிய கதையை படிச்சு சாமி கும்பிட்டு பலகாரம், இனிப்பு உப்பு பலகாரமும் உப்படை, இனிப்படை, சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா இலக்கி கசுகொட்டு போட்டு ஏலக்காய் ஜாதிக்காய் போட்டு
தோசைக்கல்லையோ அடி வேக வைப்பாங்க. இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு அதை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவார்கள். அன்றைய ஒரு சிறந்த நாளாக 14ஆம் தேதி கருதப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு யாரும் வருவாங்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். சென்ற வாரம் நான் மறுபடி ஒளிபரப்புல நான் தட்டி தட்டி பார்க்கிறேன், கிடைக்கலையேம்மா. இல்லை ஐயா, எல்லாம் பதிவு இந்த இப்பவும் போகுது, மூணூரில் போகுதோ பதிவில் யூடியூப்பில் நடாமல் ஒரு போட்டிருப்பார்கள். நான் கேட்குறேன் ஒரு தரம். போன வாரம் ரொம்ப பேரும் அடிச்சு எனக்கு கேட்டாங்க. அப்புறம் நானும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. மத்த எல்லாம் வந்து நீங்க யூடியூப்லையா ஐயா? யூடியூப்ல தான் எல்லாமே வந்தது. அது கூட மத்த நிகழ்ச்சி பூரா இது முடிஞ்சு அந்த அவங்க பேசுற வந்து சம்பந்தமான இதெல்லாம் வந்தது. நான் தேடி தேடி பார்த்துட்டு விட்டுட்டேன். சரி உங்கள்கிட்ட கேட்போம் சொல்லி போட்டு. சரி, ஓகே, நான் கேட்கறேன். ஒரு அம்மா தொடர்ந்து வாரம் அவன் பார்த்து பார்த்து தான் ரெக்கார்ட் பண்ணி கொள்றாளாம். நிறைய பேர் பார்க்கின்றார்கள் ஐயா. அப்ப ஆகவே இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது. உண்மை, நான் கேட்கிறேன் ஒரு தரம். நன்றி. அந்த நேரம் ஐயா ஜெயந்தி பாலா அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் ஒரு கேள்வி. இனிய காலை வணக்கம் ராமநாத குருக்கள் ஐயா அவர்கள் மற்றும் வாணிமோகன் எல்லோருக்கும். தும்பிக்கையை மேலே உயர்த்தியபடி உள்ள யானை உருவச்சிலையை வீட்டில் வைத்திருக்கலாமான்னு கேட்கின்றார். எப்படி உயர்த்தனமா இருக்குமே தும்பத்தை? அதாவது யானை வந்தம்மா ஒரு கற்பக விருட்சம் மாதிரி. கற்பக விருட்சம்னா அது எல்லாத்தையும் தரக்கூடிய. அந்த ஆணை வந்து தும்பிக்கையை ஏன் தூக்கி இருக்குன்னா ஆசீர்வாதம் செய்வதற்கு தான் தூக்கி இருக்கு. இப்படி கீழே கை தொங்கி கொண்டிருந்தால் அது கீழே தொங்க விட்டது. இப்படி எடுத்து இப்படி வைப்பதனால அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்தியாவில யானை கொண்டு தலையில தொலை சொல்லுவாங்க. திருச்சியில ஆமா, தலையை ஆசீர்வாதம் பண்ணும். ஆசீர்வாதம் தும்பிக்கையால அதாவது கை தூப்பிய கையுடைய ஆணை வீட்டுல வைக்கிறது ரொம்ப விசேஷம். அருள் தரும். அதாவது இதெல்லாம் சகுனம் தானேமா. வீட்டுல இதெல்லாம் வைக்கிறது முந்தி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க, நடேசரை வைக்க கூடாது அப்படின்னு. இதெல்லாம் சும்மா ஒவ்வொருத்தர் இடையில வருவாங்க. நாட்டுல பிரச்சனை. அப்ப நாங்கள் வந்து அந்த காலத்துல இருந்து நாங்க சைவம் தானே. மேன்மைகள் சைவ நீதினா அப்ப சைவம் இருக்கணும். அப்ப நடேசர் சைவத்துல சேர்ந்தவர். அப்ப ஆகவே இந்த தெய்வங்களை எப்படி கும்பிட்டாலும் பரவாயில்லை, மனசார நாங்கள் சந்தோஷமாக தெய்வங்களை எந்த தெய்வமானாலும் ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வங்களுக்குள்ள பாடல்களை முடிஞ்ச அளவு பாடலாம். அல்லாட்டி ஒரு நாமத்தை சொல்லலாம். ஒரு நாமம் செப்பாராகி ஒரே ஒரு நாமம், என்ன துர்கியோ காளியோ பைரவரோ பிள்ளையாரோ முருகனோ சரவண பவாய. அம்மனுக்குரிய இது என்னையா சொல்லலாம்? லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி யூடியூப்ல நீங்க போனீங்கண்டாமா. இல்ல ஒவ்வொரு நாளும் கும்பிடைக்க சொல்ற ஒரு மந்திரம். அதாவது துர்கா தேவி, துர்கா தேவி. அந்த தேவி சொல்றது ரெஸ்பெக்ட். துர்கை சொன்னா நேம், தேவி சொல்றது எல்லா சக்தியும். துர்கா தேவி சரணம். எந்த கோயில பாத்தீங்கன்னாலும் துர்கா தேவி சரண பிரபத்தியே தான் சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, இந்த பஞ்சாங்கத்துல போட்டிருக்காங்க ஆடி மாசம் புரட்டாசி மாசம் மார்கழி மாசம். இந்த மாசி மாசம் 4 மாசத்தையும் நாம் படிச்ச காலத்துல சூன்ய மாசமாகத்தான் சொன்னாங்க. அந்த மாசத்துல கல்யாணம் கட்டக்கூடாது, சுபகாரியம் செய்யக்கூடாது. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாள் யூடியூப்ல நிறைய சுபகாரியங்கள், கல்யாண வீடுகள், பூணல் மட்டும்தான் செய்யலாம். பூணல் போடுறது இந்த அதாவது உபதேச மந்திரம் பஞ்சாட்சர உபதேசம் பண்றது அதெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா சிவராத்திரி மாசத்துல இந்த மாதிரி பஞ்சாட்சர மந்திரங்கள் உபதேசம் பண்ணுவதுக்கு தான் சிறந்த மாசமாக கொள்ளப்பட்டது. ஆனா இப்ப பாருங்க, இந்த திருமந்திரத்துல சொன்ன முன்னவனார் கோவில் பூசைகள் முட்டி விடுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு ஒரு கதையை சொல்லிவிட்டார். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்ப இவங்க கண்டபடி தங்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் செய்து கொண்டு போறதுனால நாட்டு மக்களுக்கு பந்து எரிஞ்சால் அந்த பந்து திரும்பி வருவது போல இவங்க செய்யற காரியங்கள் எல்லாம்
மக்களுக்கு ஏற்றதல்ல என்று சொல்லிக்கொண்டு திருந்தி வாழ சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம். பாப்போம், தொடர்ந்து பேசுவோம், வாங்குவோம். ஆகவே அந்த பிள்ளையார் வைக்கலாம் இல்லையா ஐயா? தாராளமா வைக்கலாம். யானை. ஓகே. யானை இப்ப சில பிள்ளையார்கள் இப்ப எல்லாம் இந்த சிப்பாசாரிகளமா எத்தனை விதமான பிள்ளையார்களை செய்யறாரு. பிள்ளையார் படுத்திருக்காரு ஒரு இடத்துல, இப்ப கை வச்சு விட்டு படுத்திருக்காரு. இப்ப இந்த இதுலயா போன் காய்க்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாரு. உண்மையில அதெல்லாம் இப்ப நான் படிக்கிற காலத்துல இந்தோனேசியாவில இருந்து இந்த கபால பைரவர்னு ஒரு பெரிய கபால விநாயகர்னு ஒரு விநாயகரை கொண்டாங்க. கபால விநாயகர் பார்த்தா பிள்ளையார் அந்த கழுத்துல ஒரே கபாலங்கள், தலையில ஒரு கபாலம், காதுல கபாலம், இப்படியாக போட்டு கொண்டு எல்லா இடம் சுத்தி காட்டுனாங்க. அதெல்லாம் அந்த அந்த சிப்பாசாரியாருடைய கைத்திறனையுடைய இதெல்லாம் சாஸ்திரத்துக்குள்ள இல்லையம்மா. இல்லையா? இந்த சுதர்சனார் ஐயா அன்றைக்கு நான் சொன்ன கடவுள் அவர் சுதர்சன் படம் காட்டல, படம் எடுக்க இல்லையா? நான் எடுக்கலாம தெரியும். என்னோட பூஜை நடக்கலாம் நான் போறது. அது சுதர்சனா 2 பக்கமும் ஐயா அவர முகம் இருக்கும், கண்ணாடி இருக்கும், ஒன்றுக்கு பின்னாடி முன்னுக்கு கும்பிட்டுட்டு சுத்தி வர கண்ணாடி ஒரு சுவரில் இருக்கும் அவர் முகம். அது மாதிரி துப்புரவாக நாளைக்கு 10 நாளைக்கு அந்த படங்களை தேடி எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வாரம். ஒரு பக்கம் வந்து மகா சுதர்சனம், அந்த சுதர்சனம் பின்னுக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு சாமி இருப்பார், அவர் வந்து சுதர்சனம், இன்னொன்று மகாவிஷ்ணு, 2 இருக்கும். சில பேர் வந்து ஒரு பக்கத்தை வச்சுதான் கும்பிடுவாங்க, ஆனா 2 பக்கம் இருக்கு. இது 2 பக்கமும் இருக்குது ஐயா. அப்படிதான் இந்த அபிஷேகம் பண்ணும்போது பின்ன கண்ணாடி வச்சிருந்தாங்க, பின்னாடி கண்ணாடி வச்சிருக்கிறார்களோ பாத்தீங்களா? எதிரொலி அதுலயே சொல்றாரு. அது என்னதுக்கு ஐயா நாங்க கண்ணாடியை பார்க்கணுமா? இதை வர கும்பிட்டுட்டு அப்படி கண்ணாடி பார்த்தோம்டாமா அதுல என்ன சொல்றாரு, அந்த சக்கரத்தாழ்வார்னு பேரு. அதுல வந்து பாருங்க, கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்மம் மந்திரம் யந்திரம் பில்லி சூன்யங்கள் சத்ருபாதைகள் எல்லாமே விலகி விடுமா அந்த 2 படங்களின் கண்ணாடின்னு பார்க்கணும். அது வந்து சுதர்சனம். அது வந்து இந்த மந்திர பிரயோகம் செய்யறாங்க தானே, மந்திரங்கள் செய்யறாங்க, அவங்கதான் இந்த கூட அதுகளுக்கு எல்லாம் ஹோமம் செய்வார்கள். நான் நினைக்கிறேன் இந்த லட்சுமியோட சுதர்சன ஹோமம் எல்லாம் செய்வாங்க நல்ல வடிவா. அதுக்குதான் அவரு தானே அந்த 12 மணி பூசை அவரு தான் செய்யறார்கள். அப்படி அந்த சுதர்சன ஹோமம் அம்மா சில சத்துருக்களையும் நீக்கிடும். சத்துருக்கள் எல்லா இடத்திலையும் இல்ல, நமக்குள்ளே நாங்களே சத்துருக்களா இருப்போம். மனச்சத்துரு, எங்களுக்கு இடையூறு செய்பவர்கள், அந்த இடையூறு செய்பவர்களை ஒதுக்கி விடுவதுதான் இந்த மகா சுதர்சனத்தினுடைய பலன். அவருதான் மெயினா செய்வார் இல்லையா பூசை? மெயினா செய்வார்கள். அவர் சுதர்சனத்துக்கு துளசி மாலை கட்டி போடலாம், பூக்களால் நல்ல வசதி மல்லிகை பூ மாலை கொண்டு சாத்தலாம். இப்ப இந்தியாவில ஐயா பூ கட்டுறதுக்கு அங்க மிஷின் வந்துட்டுது ஐயா. மிஷின் வந்துருச்சு. ஆனால் வேலை செய்பவர்களுக்கு ஐயா இப்ப வேலை இல்ல போகுது பாவங்கள். நீங்க என்னதான் கட்டுனாலும்மா இந்த கையில போடுற 3 முடிச்சிருக்குத்தான தொடுக்கிறது, தொடுப்பது, கையாலே தொடுப்பதுதான் கை விசேஷம். இப்ப துணி தைக்கிறதுக்கு மிஷின்ல கொடுத்து தைக்கிறதுக்கும் கையால ஊசி எடுத்து இப்படி மடிச்சு இழுத்து போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. துணி வந்து இப்படியே அப்ப பூமாலை புனந்தேற்றி புனந்தேற்றி தொடுக்க சொல்ற, தொடுப்பது, அந்த தொடுப்பதனாலதான் அதுக்கு பேர் பூமாலை சரம்னு சொல்லுவோம். சரமாக வருவது சரம். இப்ப மிஷின்ல என்னெல்லாம முன்னேற்றி கொண்டு வருகிறார்கள், ஆனாலும் வேலைகள் இல்லா போகும் ஐயா. வேலை இல்லா போட்டு ஒரு பக்கம், ஆனாலும் பக்தி குறைஞ்சு போகும். அது உண்மைதான். ஆமா. இப்ப நீங்கள் எடுத்து தொடுக்குமா நல்ல பூவும் கெட்ட பூவும், இந்த மொட்டுக்கள் எல்லாம் சில பேர் கட்ட மாட்டுங்க. ஏன்னா இந்த மொட்டுக்கள் வந்து கண்ணி சொல்றது,
கன்னி. கன்னினாக்கா பெரிய மனுஷி ஆகாத ஒரு பெண்ணுக்கு தானே கன்னி சொல்றாங்க. அது போல இந்த பூக்களிலேயும் விரிஞ்ச பூக்களை கண்டித்தான் இறைவனுக்கு போட வேணும். பூசை பண்ணும் போது கூட முட்டுக்களை பூசை பண்ணக்கூடாது, பாவம். மொட்டுக்களா செய்யக்கூடாது ஐயா. முட்டுக்களால பூசை பண்ணக்கூடாது விதி சொல். பூக்கள் விதின்னு ஒன்று இருக்குமா, புஷ்ப அலங்கார புஷ்ப பூஜா விதின்னு இருக்கு. இப்ப நாங்கள் வீட்டுல செடி இருந்தாலும் இந்த பூத்த பூவைத்தான் பிடுங்க வேணும். பூ மொட்டுக்களை எல்லாம் பிடுங்க கூடாது. ஆனா மொட்டுக்களால தானே மாலையெல்லாம் கட்டி இப்ப செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பூ என்பது பூக்க வேணும். பூத்தவளே பூவனம் பூத்த வண்ணம் காத்தவளே கடைக்கண்ணுக்கு மூத்தவளே. இப்ப எந்த ஒரு பூவும் எப்ப மனம் வரும்? மலர்ந்தால்தான் மனம். இப்போ இந்த பூக்களிலே பவளமல்லின்னு ஒண்ணு இருக்கு. அது இரவுலே மலர்ந்து மரத்திலே இருந்து காலையில சூரிய உதயம் வரும்போது கீழே உதிர்ந்துடும். அது ஒரு மனம். கடம்பு பூன்னு கடம்பு, தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது வேலையும் சூழலும் வெற்றும். இப்ப யாழ்ப்பாணத்து சில கோயில்கள்ல தான் அந்த கடம்பு பூ இருக்கு. அந்த கடம்பு கீழே விழுந்தோட சின்ன நாரை எடுத்து ஊசியை போட்டு அப்படியே கோர்த்து மாலையா போடுவோம். தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது வேலையும் சூழலும் வெற்றும். அது மாதிரி இந்த பூக்களை நாங்கள் தொடுக்க வேணும். தொடுத்தால்தான் சரம். இப்ப எல்லாம் மிஷின்ல இந்த துணிகளை திக்கிற மாதிரி அதுக்கு மிஷினை போட்டு சுத்தும் போது அது பின்னித்தான் எடுக்குது, இல்ல சொல்லல. ஆனாலும் உங்களோட கையால அதை கட்டுற மாதிரி அந்த பக்குவம் வராது. அது உண்மைதானே. என்னதான் இருந்தாலுமா கடையில் உள்ள பூ அது மிஷின்ல போடும்போது கொத்தாதான் வரும். ஆனால் நீங்க கையில தொடுக்கும் போது அது அப்படியே சரமாக ஒன்றுக்கு அடுத்தது சரமாக வருவதனாலே கையால தொடுத்து போடுவதுதான் சால சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாடம் வாரம் 618. 17 ஐயா, 18 ஐயா, 18 சொன்னேன். 18 சொன்னீங்க. நன்றி. நல்லது, வாங்க. வணக்கம். மக்கள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறார்கள். பரவாயில்ல, நாம் செய்யும். வெடிய வெடிய மழை பெஞ்சாலும் நடைபெறாது நடக்கும் இந்த ஆன்மீகம். வாங்கோ. நகுலா தேவி வராங்க போல இருக்கு. லைன். வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்கோ. நலமா இருக்கிறீங்களா? நலம். வாணிக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, வாணி கேட்ட கேள்விக்கு ஐயா, அந்த அம்மனை கும்பிடுறதுக்கு சர்வேசு சீத பூதேவி நமஸ்தே நமஸ்தே என்ற ஒரு 2 பேர் ஸ்லோகம் இருக்கு ஐயா. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க, நான் அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளுக்கு வாருங்க. தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளே யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இப்படி நம்ம 108 நமஸ்காரங்கள் ஒரு கும்பிடைகளும் விழுந்து விழுந்து கும்பிட வேண்டும் அந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. ஆனா ஐயா, இந்த ஸ்லோகம் நாங்கள் எந்த நாளுமே இந்த விழாத்தை மாத்திரமே சொல்லி அம்மனை கும்பிடலாம். ஆமா, அதுக்கு முந்தி ஆமா வீட்டுக்குள்ள வந்தோடனே வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. என்ன வீட்டுக்குள்ள வந்தோன்னா முதல் என்னது மரியாதை, உட்காருங்கோ. அப்புறம் ஏதாவது சாப்பிடுறீங்களா, சரி. முதல் காஃபியோ கூல்ட்ரிங்க்ஸோ கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவங்களுடைய உலக சம்பந்தமான கதைகள் சொந்த சம்பேசின பிறகு கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அப்படித்தானே சொல்றோம். உபசார விதின்னு ஒன்று இருக்கு. உபசாரங்கள் எப்படி? அப்ப அது மாதிரி அம்பாளை போட்டு முதல் தனம் தரும், கல்வி தரும், தலறியாரல்ல மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்ல நேலால் தரும், அன்பன் தரும், பூமலா அபிராவி கடைக்கண்களேன்னு அம்பாளை கும்பிட்டு ஸ்தோத்திரம் செய்த பின்
விளக்கெல்லாம் ஏற்றி நைவேத்தியம் வச்ச பிறகு யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே அப்படி சொல்லி முதல் யாதேவி சொல்றார். அப்புறம் விஷ்ணு மாயா. விஷ்ணு மாயான்னா மகாவிஷ்ணுவோட மாயம். விஷ்ணு மாயேன்னு சம்ஸ்திதா. யாதே சக்தி ரூபேன் சம்ஸ்திதா, புத்தி ரூபேன் சம்ஸ்திதா, மாது அம்மாவாக நீ இருக்கிறாய், மாது ரூபேன் சம்ஸ்திதா. இப்படியாக நிறைய விஷயங்களை அந்த நவத்தசையில மௌனவகான்னு சொல்லப்படுகிறது. அப்ப இதுக்கு மூலம் முக்கியமானது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள், மாதன்மே மதுகைடவ பிரசமணி வாணீர. அது அம்பாள் துர்க்கியமான சொல்றது. மாதன்மே மதுகைடவ பிரசமணி. இந்த மதுகைடவத்தோடுதான் அந்த அம்பாள் தேவி மகாத்மத்துல இருப்பார். அதுக்குள்ள 9 விதமான இதழ் சொல்லப்படுது. என்னது? ஒண்ணு தேவி கட்கமாலா. கட்கமாலான்னு தெரியுமாமா? தெரியாதையா. கட்கமாலான்ற இந்த அம்பாளுடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு மாலை செய்து தருகிறார், கட்கமாலா. அப்ப அதுல முதல் கேளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. திரிபுர சுந்தரி, ஹிருதய தேவி, சிரோதேவி, சிகாதேவி, கவசி தேவி, நேத்திர தேவி, அஸ்திரதேவி, யாமேஸ்வரி, பகவானி, கிண்ணே, பேருண்டே, வாக்கு வாசனி, இப்படின்னு 300 நாமங்களினாலே இந்த மாலை சொல்ற இந்த மாலா மந்திரமாக அமைகிறது. நீங்க யூடியூப்ல போயிட்டு மாலா மந்திரம்னு அடிங்க, கொஞ்ச நாள் கேளுங்க, உங்களுக்கு பாடம் ஆகும். நாங்கெல்லாம் சின்ன வயசுல எங்களுக்கு இதுதான் பாடம். இதையா முந்தி இப்போ ஒருக்கா ஐயா கோயில்ல சொல்லி எல்லாரும் அந்த அம்மன் இது விதைக்க இந்த இது எல்லாரும் சேர்ந்து இந்த சுலோகம் சொல்றாங்க. கதனால் இப்ப சொல்லாம மறந்து போச்சு. அதான் இது அம்மா யார் சொன்னாலும் சொல்லாட்டி நாங்கள் அம்மா நமக்கு மனப்பாடம் செய்து கொள்ள வேணும். அவங்க சொல்லிதான் சொல்லணும் இல்லை. இப்போ நம்ம அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாய் 100 பாடல்களும் பாடி நமஸ்காரம் பண்ணலாம். சரிங்களா? அந்த பாடல்கள் சில பாடல்கள் நாங்க நடுவே படித்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. அப்ப அதையும் சொல்லுங்க. சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஆமா, அபிராமி பட்டர் இந்த தெய்வீக மகாத்தியத்துல எடுத்த ரசம், இன்ப ரசம். அப்படிப்பட்ட இந்த அபிராமி பட்டருடைய நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ அப்படி சொல்லும் போது அதுல துர்கா தேவி, விஷ்ணு தேவி, பிரம்மரூபேன, மாது ரூபேன, என்னென்ன ரூபமாக பொன்வடிவம் இருக்குதோ அவ்வளத்தையும் சொல்லி நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நமோ நமஹ. அப்ப இந்த 300 நாமங்களை சொன்னதுதான் திருசதி. திருசதி சொன்னா என்ன? ஒரே எழுத்துல பல நாமங்கள் வர வேண்டும். பாருங்க, நான் சொல்லித்தாங்க, அவசரப்பட்ட கேட்டுக்கொண்டிருந்தேன். க ஏ ல ஹ்ரீ க ச க ல ஹ்ரீ, இப்படி 8 எழுத்துகள் வருது. அதை பாருங்க, முதல் காணாவில் ஆரம்பிக்கிறார் விடாமல். இதெல்லாம் முழுக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் கும்பிடையிலாத ஐயா. இது இப்ப நான் சொல்ற கேளுங்க. சிவபூசையில நான் சொல்றது கேளுங்கம்மா. நீங்க முதல் நீங்க கொண்டு வந்து சப்ஜெக்டுக்கு நான் உங்களுக்கு விளப்பம் நல்லா தரேன். ஆனாவில் ஆரம்பிச்சு உங்களுக்கு எத்தனை நேரம் தெரியும்? சரி, இப்ப உட்கார்ந்து இருக்காதானே வாணி, எத்தனை வாணி சொல்லுவீங்க? சொல்லுங்க பாபு. ஆக மோகன் வாணி மட்டும்தானே உங்களுக்கு தெரியும், இல்லையா? நான் சொல்றது பதில் சொல்லணும். நீங்க இது தெளிவு பண்றதுக்கு தான் ஆன்மீக பாரம். சொல்லு. ஒரு வாணி, அதுல என்ன பாருங்க, கஜவாணி, யோகவாணி, போகவாணி, சுகவாணி, இப்படி நிறைய சொல்லலாம். அதெல்லாம் இந்த எழுத்துக்கள் இருக்கு. அது மாதிரி இந்த காணால் சொல்ல பாருங்க, ககார ரூபா கல்யாணி, கல்யாண குணசாலினி, கல்யாண சைல நிலையா, கவனிச்சியா, கலாவதி, இது காணாவில் வரும். லானாவில் சொல்றேன் பாருங்க, லகார ரூபா லலிதா லட்சுமி வாணி நிச்சயவிதா, இப்படி வரும். இதெல்லாம் நீங்கள் யூடியூப்ல சும்மா இருக்கும் மத்தியானத்துல திருசதி லலிதாவகா திருசதின்னு கொஞ்சம் கேளுங்க பாப்போம். உங்களுக்கே மண்டைக்குள்ள நிறைய காவன் சேரும். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் அனுபவத்துல வர வேணும். தேவி மகாத்மியம் படிக்க முடியாதவர்கள் லலிதா சாஸ்திரம் படிக்க வேணும்.
லலிதா சாஸ்திரம் படிக்க முடியாதவர்கள் லலிதா திருசதி படிக்க வேணும். லலிதா திருசதி படிக்க முடியாதவர்கள் லலிதா மாலா மந்திரம் படிக்க வேணும். அது கூட தெரியாட்டி ஓம் ஸ்ரீம் துர்கா ஜெய் நமஹா அவ்வளவு. ஓம் துர்க்கை என்றால் துக்கத்தை நீக்க. துர்கா துர்கஹந்திரி. துர்க்கையா என்று சொன்னாலே துக்கம் நீங்கி விடுமா. துர்கா துர்கஹந்திரி. இப்படியாக இறைவனுடைய நாமத்தினால் நிறைய பெருமைகள் எல்லாம் இருக்குமா. கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிட்டோம், பிரசாதம் சாப்பிட்டோம் இல்லாமல் என்னென்ன மந்திரங்கள் எல்லாம் உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேனோ சொல்றாரு. பாத்தீங்களா இந்த முருகன் அருணகிரிநாத பெருமாள் என்ன சொல்றார்? உபதேச மந்திரம். யார் மந்திரம் சொன்னா கோயில் உபதேசம் தானே. அப்புறம் இந்த சண்டி ஹோமம் பாத்தீங்கன்னா இந்த முறம் வச்சு இந்த முறத்துக்குள்ள ஏலக்காய், ஜாதிக்காய், பூசணிக்காய், பங்குனிமே சித்திரையில வாரது ஒரு பெரிய ஹோமம் செய்வார். இதை கொண்டு போய் சுத்தி கொண்டு போய் ஹோமத்துல போடுவாங்க. அதுல உள்ள சக்திகள் பேர் அனிமா, கரிமா, வரிமா, இப்படி நிறைய சக்திகள் இருக்குமா. நமக்கு தெரியாமலேயே ரகசியம். எல்லா ஹோமங்கள் நடக்கும். ஆனா எங்கேயும் விளங்கப்படுத்துவது இல்லை. பார்த்திருக்கீங்களா? ஆனா அது விளக்கம் சொல்லித்தான் ஐயா செய்யறவர்கள். இந்த 13ஆம் அத்தியாயம் 20ஆம் அத்தியாயம் என்று அதுக்கு முதல் சொல்லி போட்டுத்தான் பெயர்ந்தவர்கள் மந்திரம் சொல்லுவார். மகிஷாசுரம் கவசம். கவசம் என்றால் இந்த யுத்தத்துக்கு போறவங்க போட்டு கொண்டு போறாங்க தானே, இரும்பாலேயோ பித்தலாலேயோ, அது ஒரு கவசம். அந்த கவச மந்திரங்களே தனியாக கந்த சஷ்டி கவசம் அதுலயும் இருக்கு. துதிப்போருக்கு வல்விளைவோம் துன்பம் போம் அப்படி சொல்லி அதுக்குள்ள சொல்லி கொண்டு வாரார். பார்த்தீங்களா? அப்ப அந்த கந்த சஷ்டி கவசமும் அதை வச்சு கையில விபூதி ஜபிச்சு பூசிக்கொள்வதனாலே உடம்புக்கு ஒரு கவசம். இது நிறைய எல்லாம் இருக்குமா மந்திரங்கள். நீங்கள் பிள்ளையாருக்கு கவசம் இருக்கு, விநாயகர் அகவல் இருக்கிற மாதிரி பிள்ளையார் கூடுதலா நாங்க விநாயகர் படிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்க தானே, அவங்களுக்கு சிவகவசம் படிச்சு விபூதி பூசினா உடனே எழுப்பி உட்கார்ந்துருவாங்க. அஸ்ய ஸ்ரீ ஸ்ரீகவச ஸ்தோத்திர மகாமந்தஸ்ய சசி புரந்தர் ஸ்ரீ அனுட்டு சந்திரா ஸ்ரீ இந்திராட்சி துர்கா தேவதா லட்சுமி பீஜம், அப்படி நிறையமா இந்திராட்சி சிவகவசம் சொல்லி போட்டு நாங்களம்மா தேடணும். இப்ப நானெல்லாம் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா தேடி 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 எனக்கு தந்ததுனால என்ன தலைக்குள்ள அப்படியே ஒரு புக்ஸ் மாதிரி வச்சிருக்கிறேன். நீங்க என்ன கேட்டாலும் அதுல நான் எடுத்து தருவேன். உண்மைதான். இருக்கின்றது. படிச்சா போறது, படிச்சா போறாது. இந்த டாக்டருக்கு படிச்சா போறாது, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க தானே, அனுபவம். அது மாதிரி நாங்கள் மந்திரங்கள் படிச்சாலோ எல்லாம் படிச்சாலும் தேடும். தேடி 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 என்னென்ன மந்திரத்துக்கு என்னென்ன ஆகுதி, ஏலக்காய், ஜாதிக்காய், இதெல்லாம் ஹோமம் பண்றது. அதுலயும் இந்த ஹோமம் செய்யும் போது அவன் என்ன சொல்றான் பாருங்க, பூசணிக்காய் வெட்டப்பட வேண்டும், தேசிக்காய் வெட்டப்படும். ஏன்னு கேட்டா அவங்க கூப்பிடுற தேவதை எல்லாம் சக்திகளா இருந்தாலும் இந்த துர்தேவதைன்னு ஒன்று வரும். அதுக்குள்ள அம்பாளுக்குள்ள பொடியாட்டா இருக்கும், காவக்காரன் சொல்றாங்க தானே. பைரவர் அஷ்டாங்க அச்சிதாங்க பைரவானா, நூறு பைரவானா, சட்டாள பைரவானா, கபால பைரவானா, கிருஷ்ண பைரவா, இதெல்லாம் அவங்க சொல்லும் போது பைரவருக்கு இந்த புடிச்சாதவும் சக்கரச்சாதம் கொடுத்தா சரி வராது. தேசிக்காய் விட்டோம், பூசணிக்காய் விட்டோம், அதை வெட்டி அதுல குங்குமம் தடவி அதை ஹோமம் பண்ணுவோம். ஜம்பீர ஹோமம், கூஷ்மாண்டாதி ஹோமம், இந்த தேவி சரி இந்த சண்டி ஹோமம் சொல்லி பேர் அதுக்கு. ஆனா சண்டி ஹோமத்துல நிறைய விதிகள் சொல்லப்படுகிறது. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா, நீங்க சொல்லுங்க. நன்றி நன்றி, வணக்கம். நீங்க கேட்ட கேள்வி பொதுமக்களுக்கு போய் சேரும்னு நம்புறேன். வணக்கம், வாங்க தொடர்ந்து பேசுவோம், வாங்க.
இப்ப பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வாழ்ந்தவங்க என்னம்மா. ம் அப்ப நாங்கள் பூவை கொண்டு சுவாமிக்கு பூசை பண்ணும் போதும் அந்த பூக்களிலே நல்ல மனமாக இருக்கணும், அது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேணும். அதுவும் சிவபெருமானுக்குன்னு சொல்லப்பட்ட அல்லி கல்லி பால் இதெல்லாம் சிவபெருமானுக்கு செய்வார்கள். ஊமத்தங்காய் போன வாரம் காட்டி கொடுத்த ஆ ஊமத்தங்காய் ஊமத்தை அது நீங்கள் காட்டினதை திரும்ப கடையில் பார்த்தேன்னு பாருங்க. நீங்கள் காட்டின அப்புறம் விஷயம் தெரிய வந்து கடையில் இருந்தது. அது அந்த முள்ளு முள்ளு மாதிரி காய் எதை காட்டினீங்க? உமத்து தானே அது? ஊமத்தங்காய் அது அம்மா உடம்புல ஒரு பல வருஷங்களாக ஒரு இடத்துல புண் காயாம இருந்தால் கொஞ்சம் புல்லெண்ணெய்ன்னு கிடைக்கும். புல்லெண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் இருக்கு, புல்லெண்ணெய். புல்லெண்ணெயா? புல்லெண்ணெயில இந்த காயை தட்டி போட்டு கொஞ்சம் நல்லா மஞ்சள் குமத்தையும் போட்டு நல்லா மஞ்சள் சட்டியில போட்டு காய்ச்சணும். ஆனா அது முள்ளா இருக்குது ஐயா. அது தூளாக்கணும், போட்டு இடிக்கணும். அப்படியே காயா எல்லாத்தையும் காய அப்படி இடிச்சு காய போட்டு அந்த எண்ணெயில விடும் போதுமா அந்த எண்ணெய் இதுல உள்ள இந்த மருத்துவ குணத்தை கூட ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு பிறகு இந்த மயில் இறகு அடி கோழி இறகு இருக்குதானே, அதனால அந்த புண்ணுக்கு தடவி கொடுக்க ஒரு 2-3 வாரத்துல அந்த புண் தானாவே மாறிவிடும். புல்லெண்ணெய் இல்லாட்டா வேற எண்ணெய் இல்ல பாவிக்கலாம் ஐயா? அப்புறம் நல்லெண்ணெய் தான். நல்ல ஓகே. புல்லெண்ணெய் நான் இங்க இருக்கோதரியெல்லாம் அங்க தேவையானது எனக்கு கேட்டு பார்க்க. அதாவது இந்த புல்லெண்ணெய் எல்லா புல்லுக்கும் கிழங்கு இருக்கும், கிழங்கு இல்லாத புல்லுகள் கிடையாது. அதனாலதானே நீ என்னதான் மீன் அடிச்சாலும் இந்த புல்லுக்குள்ள கிழங்கு உள்ளுக்கே இருந்து மழை பெஞ்சோட கழுத்து வரும் மேல. பார்த்துருக்கீங்களா? ஆனா அருகம்புல் கிழங்கு இல்ல தனியா கிழங்கு ஐயா? அது அருகம்புல் கொடி கொடி அது. அப்ப இந்த புல்லெண்ணெய் இங்க நம்ம யாழ்ப்பாணத்தில் நிறைய இடத்துல இருக்கு புல்லெண்ணெய். நான் அடுத்த முறை எங்கேயாவது சந்திச்சா அந்த புல்லெண்ணெய் கிழங்கு காட்டுறேன். சின்னதா இருக்கும், கருப்பா இருக்கும், அப்படி இந்த கட்டை வரல் நுண்ணி மாதிரி கொஞ்சமா இருக்கும். ஆனா அந்த காயையா அது முள்ளு மாதிரியா? அது முள்ளு அப்படியே போட்டு முள்ளு மாறித்தான். அது பொல்லாத விஷம். அது உடைச்சாம உள்ளுக்கு 2-3 பருப்புகள் இருக்கு. அப்ப அதை உடைச்சிட்டு தான் உள்ள இருக்கிறத எடுக்கணும். அந்த அப்படி தோலோட இல்ல. அதான் மருந்து காய்ச்சும் போது எல்லாத்தையும் போட வேணும். போட ஓகே. நீங்க சொன்ன அப்புறம் எனக்கு பார்த்தா கடையில இருந்தது. அந்த பருப்பை எடுத்து நீங்க நாக்குல வச்சு கொண்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 மணித்தியாலும் அது ஊறி கரைஞ்சி உங்களுக்கு மப்பாயிரும். அது விஷம் சொல்றீங்க ஐயா? மதுக்கு சம்பந்தப்பட்ட மது இருக்கு தானே, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க தானே, ஒயின் அடிக்கிறாங்க, அது மாதிரி அதை விட பொல்லாத சாமான் இது. இத குடிச்சால் மக்கள்னா இந்த தலைக்குள்ள இருக்கிற உங்களோட சுபாவம். அந்த காலத்துலமா அந்த களை எடுத்து கொலை செய்தவங்களை இது பண்றதுக்கு போலீஸ்காரர்கள் இது உபயோகிக்கப்பட்டது. அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முந்தி இதைத்தான் அவங்களுக்கு கொடுத்து அவளை வாக்கு மூலம் எடுக்கணும் தானே. உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதானே. இதை சாப்பிட்ட உடனே தெய்வ குணமாக உங்க மனசுல இருக்குவையானால் அதிபீஷண கட்டுபாஷண யமகிங்கரபடலி கிருதாடன பரிபூரண மரணாகம சமயே உமையாஜகம சீவன சிவசங்கரன்னு சங்கராச்சாரியார் இந்த பழத்தை சாப்பிட்டு உள்ளுக்கிற சிவனை பத்தி 100 ஸ்லோகங்கள் பாடிக்க. அந்த ஸ்லோகத்துக்கு பேர் உன்மத்தாதி ஸ்லோகம். உன்மத்தாதி ஸ்லோகம். இதுக்கு மாற்று மருந்து நல்லெண்ணெய காய்ச்சி எடுத்து வச்சு ஆற வச்சு வாயில விடணும். விட்டா அந்த உண்மத்தை சாப்பிட்டதனுடைய அந்த விஷத்தன்மை உடனே நீங்கும். அதனாலதான் நம்மளோட சாப்பாட்டுல கூட நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட சொல்ல காரணம் என்ன கேட்டால், தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த சாப்பிடுற பதார்த்தங்கள விஷங்கள் இருந்தால் அது விலகி போய்விடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம் லண்டன் தமிழ் வானொலி. வாங்க தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் இணைந்து கொள்ளலாம். நேரம் 8:45.
கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது பாமுகம் ஃபாட்டிவி லண்டன் தமிழ் வானொலியில் ஆன்மீக பாலம் 618 இணைந்திருக்கின்றோம். மதிப்புரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இதே நேரமையா அந்த சனி பயிற்சி பார்த்த பொழுது அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி அப்படி இப்படி எல்லாம் இருக்கு தானே ஒவ்வொரு ராசிகளுக்கும். அப்ப அது என்ன ஜென்ம சனி என்றால் காலம் முழுவதும் இருக்குமா அல்லது இந்த இல்லம்மா ம், முதல் சனி, 2ஆம் சனி, 3ஆம் சனி, 4ஆம் சனி சொல்றது. ஒரு சனி பகவான் ஒரு ராசி, இப்ப நீங்க என்ன ராசியோ நான் வேண்டாம், நான் மீன ராசியிலிருந்து பேசுவோம். மீன ராசிக்குள்ள இருந்து ஆ, அடுத்த ஒரு சுத்து வர்றதுக்கு 30 வருஷம் என்பது சனியுடைய சஞ்சாரம். ஆ, சரிங்களா? ஆ, இனி அடுத்தது இங்க மீன ராசி வரப்போறார் 30 வருஷத்துக்கு போறார். ஆ. அப்ப இந்த மீன ராசியில இருக்கும்போது ஜென்ம சனி அது எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் ஐயா? 2.5 வருஷம் ஜென்ம சனி. 2.5 வருஷம் ஜென்மம். ஓகே. அப்புறம் பாதச்சனின்னு வரும். மேஷ ராசிக்கு போனால் பாதச்சனி. ஆ, இந்த மனிதன் உடம்பு மாறிட்டவன் தலை, நெஞ்சு, கால். இங்க கும்பத்திலே வரும்போது மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். ஆ. மீனராசிக்குள்ள வந்தா கண்டச்சனி, கீழே காலுக்கு போயிட்டானா பாதச்சனி. அப்ப அஷ்டமத்து சனின்றது என்ன ஐயா? அஷ்டம சனி என்று சொல்வார்கள். அஷ்டமச்சனி சொல்றது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப அஷ்டமச்சனி. 8ஆம் இடத்துல சனி இருந்தால் அஷ்டமச்சனி. ஆனாலும் சில இடங்களிலே இந்த அஷ்டமச்சனி அம்மா பேசாம சாமியாரா உட்கார்ந்துருவாங்க, துன்பம் கொடுக்க மாட்டான். ஆனா எத்தனை வருஷம் ஐயா அது? 2.5 வருஷம். ஆ, இத ஆமா அந்த சனி பகவானும் நல்ல சனி இருக்கு, கெட்ட சனியும் இருக்கு. சரிங்களா? ம், இப்போ இந்த சனி பகவான் குருமனையில போய் இருக்கிறதுனால அவன் தன்னுடைய கெட்ட சுபாவத்தை எல்லாம் நீக்கி நல்ல சுபாவமாக சாமியார் மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருப்பான் இந்த 2.5 வருஷ காலம். அப்போ இந்த அட்டமச்சனி, அந்த அட்டமச்சனி அவங்களுக்கு தோஷம் தராது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு, சிம்ம லக்னக்காரங்களுக்கு அட்டமச்சனியாலே தோஷம் வராது. ஆ. ஆனாலும் நாங்க அந்த டிஸ்பிரின் போடுற மாதிரி சனி பகவானுக்கு சனிக்கிழமையில போய் எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அந்த சனி பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சனி மட்டும் சனிதான் செய்யணும் ஐயா. இப்ப வீக் டேஸ்ல ஒரு நாள் ஆமா, செய்யக்கூடாது. வீக் டேஸ்ல கோயில எள்ளி தீபம் தரமாட்டாங்களே, நீங்க இல்ல, போய் கேட்டாலும் தரமாட்டாங்க. இருக்கு ஐயா, ஆ? இருக்கு. எந்த கோயில கொடுக்குறாங்க? இங்க பக்கத்து கோயில்லயே எள்ளு தீபம், நெய் தீபம் ரெண்டும் இருக்கு. அப்ப எள்ளு தீபமாகி சனிக்கிழமை எல்லாம் ஆமா, சனிக்கிழமை தான் ஏற்ற தினம் அம்மா. ஏத்த தினம். ஓகே. ஆமா, சனிக்கிழமை. சனி அந்த காலத்திலே சொன்னாங்க தானே, சனி நீராடல். ம், ம், ம். சனிக்கிழமையில எண்ணெய் வச்சு குளிச்சு கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வர மாது தோஷம், பிது தோஷம், ஜென்மச்சனி, கண்டச்சனி, மாரகச்சனி, இதில் சனி என்னென்ன கொடுப்பான்னு சொல்லுங்க பாபு. வாத ரோக, பித்த ரோக, சேஷ்ப ரோக, நாடி ரோக, நாடி குருதி, ரத்தம், ஹிருதயம், குன்மம், கபாலம், ம், பீஷன். ம். சும்மாவே எங்களுக்கு உடம்புல சும்மாவே தலைவலிக்குதுன்னு படுப்போம் ஆ, இல்லையா? ம், ஆனா படுத்த உடனே கால் வலிக்குது. ஆ, இந்த சனியாகப்பட்டவன், 7.5 சனியாகப்பட்டவன் என்ன செய்வான்? வாத, பித்த, கிளேஷ்ம, நாடி, நாடி குருதி, ரத்த சம்பந்த, ஹிருதய சம்பந்த, குன்ம சம்பந்த, கபால சம்பந்தம், இப்படியாக எல்லா இடத்துலயும் அந்த வைப்ரேஷன் பவரை கொடுத்து அவனை துன்புறுத்துவான். அதனாலதான் சனி பகவான் துன்பம் வராம இருக்க சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி அங்க வச்சு கும்பிடும் போது சனி பகவானே சுகத்தை தருவாயே இப்ப என்னண்டால் ஐயா பிசினஸ் தானே ஐயா. ஆகவே அந்த கோயில்ல பக்கத்து கோயில்ல நான் போறது எள்ளு தீபம், நெய் தீபம் ரெண்டும் என்ன கிடைச்சா பத்த வைக்கோ, கிடைச்சா பத்த வைக்கோ. அதனால ஆனா சனிக்கிழமையில செய்யறேன் நல்லன்னு சொல்றேன். சனிக்கிழமையில செய்வது நீங்க அன்னைக்கு பிரதமர் செய்வதனால நாங்க ஈஸ்வர ஐயா வரவேற்றுக் கொள்வோம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஜெயநாதன். வணக்கம் ஏன் சிறி கூப்பிட்டு வணக்கம். வணக்கம் குருகளையே, வணக்கம் பணியக்கா, வணக்கம் நேயர்களே. வணக்கம். லக்ஷ்மி அம்மா வந்து கொண்டிருக்கிறார், வாங்க. வணக்கம். கொண்டிருந்தேன். பல பாஷைகளிலும் நடக்குது, தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் ஆங்கிலத்திலையும் எல்லா பாஷையிலையும் ஒரே விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். எல்லாம் ஒரே கடவுள்,
அதை நினைத்தால் இந்த சாத்திரம், இந்த வழிமுறைகள், பூசை முறைகளுக்குள் உள்பட்டால் அதன்படி நடக்க வேணும். அதுக்குள்ள குழப்பி பாதியை பிடிச்சி பாதியை விட்டு ஒன்றில் நம்பிக்கை வந்தால் அதை முழுக்க கடைப்பிடிக்க வேணும். இதுதான் நான் கூற வேண்டியது. சாத்திரத்தை நம்பினால் சாத்திரம் என்ன சொல்லுதோ அதை கடைப்பிடிச்சு போக வேண்டியது. ஒட்டுமொத்தமாக இப்போ சொன்னீங்க சக்திக்கு பொதுவான ஒரு பாடலை படித்தால் எல்லா சக்தியும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் 1008 பெயர்கள் உண்டு. என்ன தெய்வத்துக்கும் சிவன் எடுத்தாலோ முருகன் எடுத்தாலோ அதில் 18 இல்லாட்டிக்கு 108 இல்லாட்டி 1008 லட்சம் இருக்குது. 1,08. பின்ன அந்த நாமங்களை சொல்றது தான் அரிச்சினை. பிள்ளையாருக்கு தொடங்க வேணும்னு சொன்னால் பிள்ளையாருக்கு 1008 நாமங்கள் இருக்குது. லட்சனை என்று தொடங்குறவர்கள் 1,08 நாமங்களும் பெயர்களும் இருக்கு. அதை ஒவ்வொருவருக்கும் வசதியாக நான் 3 தான் சொல்லிட்டு போகணும்டா 3 சொல்லிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டியது. கொஞ்சம் டைம் இருக்கண்டா 18 சொல்றது, 108 சொல்வது, 1008 சொல்வது, அது எந்த வசதியை பொறுத்து. எல்லா தெய்வத்துக்கும் முதல் சொல்றாங்க விநாயகரை முடிக்க வேணும்ட்டா அவருக்கும் 1008 இருக்கு. அதை ஓம் சொல்லி சொல்றது அரிஜனாண்டு சொல்லிட்டு நாங்கள் காசை கொடுத்துட்டு வர்றது. ஓம் சுமானமோ வேகந்தானமும் கபிலாயனமும் கஜகர்ணாயனம் லம்போதராயனம் விகடாயனம் விக்னராஜனம் விநாயகம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஓம் சொல்லி ஆறுதலாக சொன்னால் அது பெரிய ஒரு அரிச்சனையாக வரும். அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் 1008 நாமங்கள் இருக்கு. அதில் எங்களுக்கு ஒரு கொஞ்சத்தை சொல்லி நாங்கள் வணங்கி எங்களோட மனதில் தான் இருக்குது. தூய்மையாக வணங்கினால் நம்பிக்கை வைத்து அதை வணங்குங்க. நம்பிக்கை உள்ளவங்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கும் என்று சொன்னால் நான் நம்பிக்கையாக வணங்க வேண்டியது. மற்றவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேணுமென்றதல்ல, நல்லதை ஏற்றுக்கொள்வது தான் மனித இயல்பு. எல்லா கிரகத்துக்கும் நவக்கிரக மாலை ஒன்று இருக்குது, தமிழில் இருக்குது. அதை படித்தாலே இப்போ சனியை பற்றி கதைச்சிங்கள் இல்லை, காகத்தின் மீதினில் கருணையாய் வருபவர், சோகமே தீர்த்தி சுகமது தருபவர், காகத்தின் மீதில் கருணையாய் வருபவர், சோகமே தீர்த்தி சுகமது தருபவர், மோகமும் மூடமும் மோசமும் தீர்ப்பவர், வேதனே மாய்ந்தனே வேண்டினேன் தோற்றி. இது சனிக்கு சொல்லி விட்டா சரி. சனிக்கு 1008 1,08 பேர்கள் இருக்கு. அதை சொன்ன அறிஞரியா இந்த நவக்கிரக மாலையை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்குது. சூரியனுக்கு முதலாவது மித்ராரவியை முடியினை தீர்ப்பா வித்தகா பாஸ்கரா விரிசுடர்ணவா அப்படி அதுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாடல் இருக்குது. இல்லையா ஐயா? அதை எல்லா பாஷையிலையும் இருக்கும். எனக்கு இங்கிலீஷில் தான் விருப்பம்ட்டா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை படிச்சுட்டு போக முடியாது. சமஸ்கிருதத்தில் சொல்ல வேணுமெண்டா சமஸ்கிருதத்தில் இருக்குது, அதை படிங்கோ. ஆனால் நாங்கள் சமஸ்கிருதத்தில் படிச்சுட்டு எல்லாரும் பூசாரியாக இயலாது. அந்த பூசாரியான அதை முறையாக உச்சரிப்பாக அந்தந்த ஆக்கள் அந்தந்த புனிதமாக சொல்ல வேணும். சும்மா இருக்கிற ஆக்கள் எல்லாம் சொன்னால் அது பகுடி பண்ணுறதாக. எனவே ஒவ்வொன்றுக்கும் வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையில் பின்பற்ற வேணும். நான் மந்திரத்தை சொல்கிறேன் என்றால் மந்திரம் சொன்னால் மந்திரம் ஓதுறவங்கள் எல்லாம் மந்திரவாதி தான். பையாவும் மந்திரம் ஓதுபவர் தான், பின்ன மந்திரவாதி தான். அப்படி அரசியல் செய்கிறவன் எல்லாம் அரசியல்வாதி. அப்படி மந்திரம் ஓதுற மந்திரம் சொல்கிறவங்கள் பையா உட்பட மந்திரவாதி. எனவே துறபாசையில் என்ன அட்ராக்ஷன் எடுக்காமல் எனக்கு என்ன ஓடுதோ என்ன தெரியுதோ
அது சரியா பிள்ளையாண்டத்தை கிளாஸிஃபை பண்ணி சரியானதை செய்து திருப்தியாக போக வேண்டியது புனிதந்தான், மனது தான் மிக முக்கியம். இனி எனக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஐயா சொல்லுங்கோ, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் மக்கள் இருப்பதை விட்டு பறக்கிறத பிடிக்கத்தானே ஆசைப்படுறாங்க. அதுதான் இப்ப நான் கோயிலுக்கு போனேன்டா கோயில்ல சொல்ற ஐயர் சொல்ற மந்திரங்களை நான் சொல்ல வேணும்ட்டு எல்லாருக்கும் ஆசை. கோயிலுக்கு போனோம்டா ஒரு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, உட்கார்ந்து விநாயகர் ராகவலை படிக்கலாம், இதெல்லாம் விட்டு போட்டு ஐயா சொல்ற மந்திரங்களை படிக்க வேணும் அப்படின்னு கேட்டா அது கஷ்டம். என்ன தமிழ நடிச்சுன்னா தமிழ்ல இல்லாத மந்திரங்களோ சொல்லுகளோ எந்த புத்தகங்களோ இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது. அதை தேடி நாங்கள் படிக்க வேணும். அதுதான். தொடருங்க ஐயா, நான் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாடம். வாங்க, தொடர்ந்து பேசுவோம். வாங்கோ லக்ஷ்மி அம்மா, வாங்கோ லக்ஷ்மி அம்மா, வாங்கோ. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாணி. நீங்க வாங்கம்மா, வாங்க. வணக்கம். நலமா இருக்கிறீங்களா ஐயா? நலம் 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 நலம். ஐயா, என்னிடம் ஒரு கேள்வி ஐயா. இந்த பிரதோஷ வேளையில, பிரதோஷம் விரதங்களில அந்த கடைசியா பூசை எல்லாம் முடிஞ்சு நாங்க நந்திகேசருக்கு அந்த வில்வம் போட்டு கும்பிடுவோம் தானே, அந்த நேரத்திலே ஐயா அந்த சுத்தி வாரது இந்த பக்கம் போகாம இடது பக்கமா போய் தண்ணீர் இந்த தீத்த குண்டு வழியா நின்று திரும்பி அந்த வழியாலேயே வரவணும்னு சொல்லி ஒரு அப்படியான ஒரு முறை இருக்கா ஐயா? அதாவதுமா பிரதோஷ பிரதட்சணம் சொல்றது. அதாவது சுவாமியை சுத்தி வந்து அந்த ஓகு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற தண்ணி போற இடம் இருக்குதானே தீத்த குண்டு, அதுல வந்து குனிஞ்சி அந்த ஓட்டை மூலமாக இறைவனை பார்த்துட்டு மறுபடியும் சுத்தி வந்து மறுபடியும் அது வந்து பிரதோஷ வழிபாடு. அது ஓமுண்டு வரும் அம்மா. நீங்க அப்படி கும்பிடும் போது இந்த ஓனா எழுத்து எழுதுறாங்க, எழுத்து ஓனா மாறி வரும். அது பிரதோஷ விதிகள் இருக்கு. ஆனா இப்ப எல்லா கோயில்லையும் நீங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஆலய அமைப்புகள்லமா சிவாலயங்கள் அமைப்புகள் இப்ப எங்கேயுமே கிடையாது. அது உண்மை ஐயா. எல்லாம் சும்மா ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சு கட்டி கொண்டு போறாங்களே ஒழிய அந்த சிற்ப சாஸ்திர பூமி சம்பந்த அந்த முறைப்படி எங்கேயுமே கோயில்கள் கட்டப்படுவதில்லை. கோயிலே இருக்க ஒழிய முறையாக போனீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள பல கோயில்களும் இந்தியாவில் உள்ள பல கோயில்களும் தான். லண்டன்ல 2-3 கோயில்கள் முறையாக கட்டி இருக்கிறார்கள். அதை பத்தி நான் சொல்ல வரையில்லை. ஆனாலும் இந்த பிரதோஷ வழிபாடு செய்யும் போது அந்த பிரம்ம முராரி சிவராட்சித லிங்கம் நிர்மலபாசித சோபித லிங்கம் எல்லாம் படிப்பாங்க தானே. அதெல்லாம் படித்த பிறகு அந்த நந்தி பகவானுக்கு பாடக்கூடிய பாடலும் பாடின பிறகு நீங்க அப்படியே அப்பிரதட்சணமாக, அதாவது பிரதட்சணம் அப்பிரதட்சணம் சொல்றேன், இப்படி சுத்தி அப்படி சுத்தி வந்து அதுக்கு பிறகு நந்தி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நந்தியுடைய கொம்புக்கு இடையில அந்த சிவலிங்கத்தை பார்க்க வேணும். பார்த்து நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டுட்டு கீழே விழுந்து பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பஞ்சாட்சரம் ஜபிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம் என்பதுதான் இந்த பிரதோஷ விதி. சரி சரி. அப்ப அந்த ஐயா வில்வந்து இடும் பொழுது ஐயா வேண்டிக் கொண்டு நாங்கள் முறையா சுத்தி வந்து திரும்ப மற்ற பக்கமா போய்த்தான் திரும்பி வர வேணும். ஐயா வர வேணும். 2வது, ஏன் அந்த கோயில்ல உட்காரணும்னு சொன்னா சிவாலய சிவ சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிடக்கூடாதான். அதுக்காகவா? அதுக்காக அங்க உட்கார்ந்துட்டால் அந்த பூதகணங்களை வந்து செக்யூரிட்டி கார்டு செக் பண்ற மாதிரி உங்களை என்ன வச்சிருக்கிறாங்க சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. சரி சரி சரி. இப்போ அப்படித்தானே கோயிலுக்கு போனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தானே வர வேணும்ன்ற ஒரு விதிமுறை. அந்த இடத்துல போய் அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி. சரி சரி. அதான் இதுக்கு நான் வாசிச்சிருந்தேன் ஐயா, அதையும் கேள்விப்பட்டேன். சில பேர் அப்படி சொல்லி இருந்தாங்க, இப்படி இந்த முறை திரும்ப சுத்தக்கூடாதுன்னு சொல்லி. பிரதோஷ வழிபாடு சொல்றது ஒரு தனி வழிபாடு. ஓம் ஐயா. இந்த தனியா இருக்கு ஐயா, அதுதான் வாய்ச்ச நான் அந்த புத்தகம். ஓமோ. அதான் நான் உங்களை கேட்டேன் நான் என்ன மாதிரி அதை இதான்னு சொல்லி. அதுக்கு பிறகு இது சூரிய என்னத நவக்கிரகத்தை சுத்தக்கூடாதா ஐயா? பிரதோஷ காலங்களிலே திருவாசகம் சரிங்களா, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, யாருமே படிக்கிறது இல்லை. பாத்தீங்களா?
பிரதோஷம் பார்க்கிறேன், ரொம்ப பிரதோஷம் பார்க்கிறேன். ஆ, அந்த பிரதோஷத்துல அந்த சிவபுராணம் படிப்பதே இல்லை. கூட்டு பிரார்த்தனை மாதிரி படிக்கிறவங்க தானே ஐயா அப்படி அந்த பிரதோஷம் நந்தி கிட்ட படிக்கிறாங்களா? அந்த நேரத்துல? ஆஹா. இப்ப பாருங்க, இந்த வேறொரு தோழி பங்கன் விடமுண்ட கட்டன் சொல்லி போட்டு நவகிரகத்துக்கிட்ட தான் போய் படிப்பாங்க. ஆனா அது படிக்க வேணும் சிவருவான்ட்ட. சரி சரி. சிவருவான் கம்ப்ளைண்ட் பண்றது போலீஸ் ஸ்டேஷனுக்காக போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். அது மாதிரி சிவருவான்ட்ட தான் முறையிட வேணும். சரி சரி. தோடி பங்கன் விடமுண்ட கண்டன் நல்ல வீடை கடவி அப்படி இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. ஆமா. முடிவேல் அணிந்ததனால் அப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கணும். பார்த்து எல்லாமே சிவமயமாக சொல்ல வேணும். 1000 நம்மள ஈஸ்வரையா சொன்ன மாதிரி லட்ச நாமங்கள் கோடி நாமங்கள் இருந்தாலும் ஒரு நாமங்களுக்குள்ளதானே எல்லாம் அடைக்கணும். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஓமையா அதான். அநேகமா தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டு லண்டன் தமிழ் ஆன்மீக பாடம் நேரம் 9 மணி ஆகிவிட்டது. ஓகே ஐயா, நன்றி ஐயா உங்களுடைய பதில்களுக்கு. உங்களுடைய இதுக்கு நன்றி. நீங்க கேட்கிற கேள்விகளே பல பேருக்கு விஷயமாக பதிலாக போய் அமையும். ஐயா, தெரியாதவைக்கு தெரிஞ்சதற்கு, தெரிஞ்சவருக்கு தெரியாதவைக்கு எல்லாருக்கும் உபகரணமா இருக்கும் ஐயா. உண்மையா வாங்க வாங்க, ஏதாவது கேளுங்க. எல்லாத்தையும் தெரியாதல நாங்களும் அறிந்துள்ளோம் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. சென்ற வாரம் நான் ஒரு ஃபாதரோட கொஞ்சம் ஒரு அரவணைச்சாலும் பேசிக்கொண்டிருந்தேன். இந்த பைபிளை பத்தியும் பேசிக்கொண்டிருந்தார், விபூதியை பத்தியும் பேசிக்கொண்டிருந்தார். இப்ப நான் சொன்னேன், நாங்க 363 நாளும் இந்த விபூதிய நெத்தியில பூசுறோம். நீங்க ஒரு நாள் ஈஸ்டருக்கு 2 நாள் முந்தி ஓலையை சுற்றி கொளுத்தி போட்டு விபூதி திருநாள்கள் நீங்களும் பூசிக்கொள்வீங்க இல்லையா? அப்ப என்றைக்கும் இந்த விபூதி என்பது நீங்க அணிவிக்கிறீங்கள். இப்ப எல்லாம் இந்த சைவ சமயமும் வேத சமயமும் உண்டு. அவர் என்ன கட்டி பிடிச்சிட்டார். அதாவது மதங்களிலே ஒண்ணும் இல்லையம்மா, எல்லாம் அன்பதான், எல்லாம் மனம்தான். மனத்தகத்தான் வாக்கிலுள்ளான் ஈரேழு அண்டத்தப்பால் அவன் திருக்காளகஸ்தியானே என்று சொல்லிக்கொண்டு வாணியாக இப்படி நேரம் என்ன மாதிரின்னு பார்த்து கொண்டு லட்சுமி அம்மா கேட்க போறீங்களா? கேட்டாரா? கேட்டு விடையும் சொல்லிட்டார். சரி, தொடர்ந்து பேசுவோம் வாங்க. ஒரு நிமிடங்கள் இருக்கின்றது. உறவுகள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டு இருப்பது இன்றைய வெள்ளி திங்கள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் பாமுகம் பாட்டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக. செவ்வந்தியாருன்னு ஒரு ஆள் நிக்கிறாங்க போல வெயிட்டிங் லிஸ்ட்ல. யாரு பாப்பாங்க? யாரையா? யாரோ செவ்வந்தியா செல்வதி நித்யானந்தன் அவர்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். எங்களுக்கு அதிகாலையில் ஆன்மீக பாலம் தந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் சர்மா ஐயாவுக்கும் எனது இதய நிறைந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னங்கோ சர்மா ஐயா இன்றைக்கு வர இல்லையா? சரி சரி. தலைவலியா இருந்தது, அதுல கொஞ்சம் இப்பதான் இருந்துட்டு. சரி, ஓகே. நன்றி நன்றி நன்றி. செல்வி அக்கா, உங்கள் பக்கம் எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி நாங்கள் விட பெற்றுக்கொள்வோம். சரி, அவருக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் போல. சரி ஐயா, நாங்கள் நிறைய கொண்டு வருவோம். சரி, 1000 நாமங்களை கொண்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அவங்களுக்கும் இனி அடுத்து திருவிழாக்கள்லாம் வரப்போகுது. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு 2 தாமரை பூ போட்டு 3 தாமரை பூ போட்டு தாமரை மணியும் அதுல இருக்கு. இந்த தாமரை மணியை பத்தி பாக்குறேன்னு ஜெயா நடேசனுக்கு தெரியும். அவங்களோட ஃபாதர்மார் எல்லாம் இந்த ஜெபமாலை இந்த தாமரை மணியை தான் போட்டிருப்பாங்க இல்லையாமா? அதை சொல்லிக் கொண்டு 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, தெரியல் வாழ்க, குடம் வாழ்க, சிறுவர் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் நடங்க வாழ்க, மாறிலா வண்டி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து ஆரம்பித்து அன்பு உள்ளங்களுக்கும் உங்களுக்கும்
நம்முடைய நடாமாவனுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இனி வருகின்ற நாட்கள் கூறாவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை கொண்டு ஓம் சாந்தி. நன்றி, மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நன்றி இதுல ஒரு நன்றி விசேஷத்தை சங்கரன். நான் நன்றி எல்லோருக்கும். விசேஷமாக ஒன்று சொல்ல வேணும். சென்ற ஒரு வாரங்களாக போன சனி மாற்றத்தினாலே எல்லா ஊர்களிலும் பலவிதமான உயிர்கள் பாதிக்கப்பட்டு போய் இறந்து போய் கை கால் இல்லாம அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எல்லாருடைய இதுவும் ஆத்மா சாந்தியோடையும் சீக்கிரமாக இறைவனோட அருளாலே இந்த யுத்தம் இந்த 9, 10, 15ஆம் தேதிக்குள்ள எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். நேரம் 9 மணி 6 நிமிடங்கள்.